இது Realme GT Neo 3. Redmi K50க்கு போட்டியா Realme இப்போ லான்ச் பண்ணியிருக்க லேட்டஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த GT Neo 3ல என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, இதில் என்னெல்லாம் நல்லா இருக்குது, Redmi K50யோட இது எப்படி கம்பேர் ஆகுது, அதில் இல்லாத என்ன ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது, இதில் இருக்கிற என்ன ஃபீச்சர்ஸ் அதில் இல்லை, முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். இதுதான் Realme GT Neo 3யோட பாக்ஸ். எங்கே பார்த்தாலும் அந்த 150 வாட்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா GT Neo 3யை 2 வேரியன்ட்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று 150 வாட் சார்ஜிங் கேப்பபிலிட்டியோட வருது, இன்னொன்று 80 வாட்ஸில் சார்ஜ் ஆகும். அந்த வித்தியாசத்துக்கு வருவோம். இப்போதைக்கு பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள ஒரு ஒயிட் இன்சர்ட் இருக்குது. இதில் ரெகுலர் ரீடிங் மெட்டீரியல் இருக்குது. இப்போ நம்ம அந்த Realme GT Neo 3 ஃபோனுக்கு வருவோம். அந்த ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணலாம். இந்த ப்ளூ வேரியண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் உங்களுக்கு பிடிக்கலன்னா இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஒயிட் அப்புறம் ஒரு பிளெயின் பிளாக், அந்த ரேசிங் ஸ்ட்ரைப்ஸ் இல்லாமல். வேற என்ன பாக்ஸில் இருக்குன்னு பார்த்தா ஒரு சாஃப்ட் சிலிகான் கேஸ், எஜெக்டர் டூல். அடுத்துன்னு பார்த்தா ஒரு USB Type-C to Type-C கேபிள், ஃபைனலாக சூப்பர் டார்க் சார்ஜர். இந்த ஃபோனில் 150 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் இந்த சார்ஜரால் டெக்னிக்கலாக 160 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் பண்ண முடியும். 150 வாட் ஸ்பீட்ஸில் சார்ஜ் பண்ணையில் 0 to 50 வெறும் 5 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். 0 to 100 கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகும். கைஸ், ஜென்ரலாக இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸில் நம்ம ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக ப்ரைஸிங்க்கு வருவோம். பட் இந்த ஃபோனுக்கு ப்ரைஸிங் ரொம்பவே முக்கியங்கிறதுனால ஓப்பனிங்கே ப்ரைஸிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான், பட் 3 நோட்டிசபிள் வித்தியாசங்கள் இருக்குது. முதல்ல நான் சொன்ன மாதிரியே அந்த சார்ஜிங் ஸ்பீட்ஸ் 150 வாட்ஸ், 80 வாட்ஸ். ரெண்டாவது பேட்டரி கெப்பாசிட்டி. 150 வாட் சார்ஜிங் ஸ்பீடு உள்ள ஃபோனில் 4500 mAh பேட்டரி கிடைக்குது. 80 வாட் சார்ஜிங் ஸ்பீடோட வர ஃபோனில் 5000 mAh பேட்டரி. வெயிட், திக்னஸ், பாக்கி எல்லாமே எக்ஸாக்டாக அதே தான், எந்த மாற்றமும் கிடையாது. மூணாவது வித்தியாசம் ரேம் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன்ஸ். 80 வாட் வெர்ஷன் 6128, 8128, 12256 அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் SKUs அதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. 150 வாட் வேரியண்ட்டுக்கு 8256, 12256 மட்டும்தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரி 5 SKUs லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக சைனாவில் Realme இந்த ஃபோனை லான்ச் பண்ணல அவங்களோட பிக்கெஸ்ட் காம்படிட்டர் Redmi K50. இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸஸ்னு பார்த்தா 6128 Neo 3 1999 RMBக்கு ஆரம்பிக்குது. பேஸ் K50 8128 இல்லைன்னு சொல்ல, பட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 20% அதிகம். ஸோ இந்த மாதிரி காம்படிஷனுக்காக தான் ப்ரைஸிங் நல்லா ட்ராப் பண்ணியிருக்காங்க. கன்சியூமர்ஸாக நம்மளுக்கு கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ எனிவேஸ், Redmi K50 மாதிரியே இந்த ஃபோன்லேயும் Dimensity 8100 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு சிப். அது காரணம் என்னென்னா, Snapdragon 870க்கும் 888க்கும் நடுவில் இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். கொஞ்சம் 888க்கு க்ளோஸான பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்க முடியணும். Antutu ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கையில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ப்ராக்டிக்கல் யூசேஜ்லேயும் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே நல்ல ஆஃபரிங்காக இருக்கும். நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு சில கேம்ஸ் இதில் ட்ரை பண்ணோம். Neo 3 எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரன் பண்ணிச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ். GT2 Proவில் பார்த்த அதே மாதிரி கூலிங் டெக் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஹீட் டிசபேஷன் ஏரியா GT2 Proவோட கூட இதில் அதிகம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சஸ்டைனபிளாக இருக்கணும். இது போக Realme ஒரு கஸ்டம் வீடியோ சிப்பும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு ஃப்ரேம்ஸ் இன்டர்போலேட் பண்ண முடியணும். நம்ம இப்போ சில டிவிஸ்லாம் இந்த டெக்னாலஜி பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். லோ ஃப்ரேம் ரேட் ஃபுட்டேஜை எடுத்து எஸ்டிமேட்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸை நடுவில் இன்டர்போலேட் பண்ணும். அதனால ஓவரால் எவ்வளோ ஸ்மூத்தாக அந்த ஃபுட்டேஜ் இருக்கணுமோ அதோட அதிகமாகவே அந்த ஸ்மூத்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியணும். ஸோ இந்த சிப் இதை யூஸ் பண்ணி மோஷன் இன்டர்போலேஷன் வச்சு 120 FPS வரைக்கும் அவுட்புட் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இப்போ ஜென்ஷன் இம்பாக்ட் மாதிரி கேம்ஸில் மேக்ஸிமம் அது சப்போர்ட் பண்ணுறதே 60 Hz தான். பட் அந்த கேம் கூட இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ஃபோனில் விளையாடையில். இது போக நம்ம ஜென்ரலாக எல்லா Realme ஃபோன்ஸ்லையுமே பார்க்குற கேமிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அந்த Realme GT Neo 3.0 எல்லாமே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்னு வரையில் இது Realme UI 3 Android 12 மேலே பில்ட் பண்ணது எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்குற சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், அந்த வர்ச்சுவல் RAM, UFS 3.1 ஸ்டோரேஜில் ஒரு பார்ட்டை ரேமாக யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்கேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டே டு டே யூஸ்க்கு எந்த பிரச்சனையுமே இந்த ஃபோனில் இருக்கக்கூடாது. டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. டிஸ்பிளேயும் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. பட் Redmi K50யோட கம்பேர் பண்ணையில் இது ஒரு டவுன் கிரேட்னு சொல்லலாம். K50ல 2K ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது Quad HD+. அவங்க பாக்ஸ்லேயே நல்லா பழிச்சுன்னு போட்டிருப்பாங்க. இப்போது Neo 3ல Full HD+ தான் ரெசல்யூஷன். பட் ஸ்டில் இது ஒரு நல்ல பேனல் தான். AMOLED 120 Hz ரெஃப்ரெஷ் ப்ளஸ் பிரைட்டான பேனல். ஆனால் திருப்பியும் ப்ரொடெக்ஷன் வரையில் Redmi K50ல பார்த்தீங்கன்னா Gorilla Glass Victus, இதில் Gorilla Glass 5.
பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்னு வரையில் ரெட்மியில் சைடில் இருந்துச்சு. இந்த ஃபோனில் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கன்வீனியன்ட்டாக இருக்கணும். நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஃபேஸ் அன்லாக்கும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இங்கே ஒரு 16 மெகா பிக்சல் f2.4 செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணுறாங்க. இது சாம்சங்கோட S5K3P9 சென்சர். செல்ஃபிஸ் எல்லாமே டீசெண்டாக தான் இருந்துச்சு. பின்னாடி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. பிரைமரி GT2 ப்ரோவில் பார்த்த அதே 50 மெகா பிக்சல் சோனி IMX766. இது ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.88 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. லோ லைட்டில் கூட இந்த Neo 3 யூஸ் பண்ணி எடுத்த இமேஜஸ்லாம் டீட்டெயில்டாக தான் இருந்தது. செகண்டரி 8 மெகா பிக்சல் f2.25 119 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட மூணாவது ஒரு மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இதை பற்றி என்றைக்குமே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சாஃப்ட்வேர்னு பார்த்தா ரியல்மியோட ஸ்ட்ரீட் மோட் ஃபீச்சர்ஸ் அது எல்லாமே இங்கேயும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ நிறைய வித்தியாசமான ப்ரீசெட் ஃபில்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கு. இங்கேயும் ரெட்மி K50யோட கம்பேர் பண்ணல இந்த ஃபோனுக்கு ஒரு அட்வான்டேஜ். 4K 60 FPS ஷூட் பண்ண முடியும். K50 இன்ஃபேக்ட் K50 ப்ரோவில் கூட 4K 30 தான் மேக்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபுட்டேஜ் இன்டோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கில் எடுத்தது. ஆனாலும் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. கலர்ஸ்லேருந்து டீட்டெயில்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் எல்லாமே நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டேஜும் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துச்சு OIS இருக்கிறதுனால. இப்போ பில்டுன்னு வரையில் இந்த பேக் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஹேண்ட் ஃபீலும் கிளாஸுங்கிறதுனால ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. 8.2 மில்லிமீட்டர் திக்னஸ், வெயிட் 190 கிராம்ஸ்க்கு கம்மி. மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. செகண்டரி ஸ்பீக்கர் மைக் டாப்பில். ஸோ ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட. லெஃப்ட்டில் வால்யூம் கீஸ், ஃபைனலாக பாட்டமில் பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், அப்புறம் சிம் கார்ட் ட்ரே. இங்கே 2 சிம்ஸ் ஆட் பண்ணலாம். மைக்ரோ SD ஹெட்ஃபோன் ஜாக் ரெண்டுத்துக்குமே திருப்பியும் சப்போர்ட் கிடையாது. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அஃபிஷியலாக அவங்க IP ரேட்டிங் எதுவும் கொடுக்கல. ஆனாலும் ரப்பர் கிராமெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு சின்ன சின்ன ஸ்பிளாஷஸ் சர்வைவ் பண்ண முடியணும். டிசைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேசிங் ஸ்ட்ரைப்ஸ் கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக அந்த ரியல்மி டேர் டு லீப் சில ஃபோன்ஸில் அவங்க சொதப்பின மாதிரி ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு கார்னரில் சின்னதாக கொடுத்துருக்காங்க. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா போன ஜென்ரேஷன் Neo 2 மாதிரியே இங்கேயும் அந்த Neo Green கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் எல்லா பிராண்ட்ஸுமே ஃபோன்ஸை லான்ச் பண்ணிட்டு அப்புறம் தான் க்ரீன் வேரியன்ட் லான்ச் பண்ணுறாங்க. ரியல்மியும் அப்படி பண்ணால். எனிவேஸ், Realme GT Neo 3 ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் தெரியுது. அவங்களோட ஆஸ்கிங் ப்ரைஸ்க்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் வைடாக பல மார்க்கெட்ஸில் இதை கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அன்பாக்சிங் வீடியோ. இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு, பிடிக்கல, ஏன் பிடிச்சிருக்கு, ஏன் பிடிக்கல, என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ. ப்ளஸ் இது பெட்டரா இல்லை K50 பெட்டர்னு நினைக்கிறீங்களா? அது போக K50யோட அன்பாக்சிங் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.